Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். இவ்வுலகில் பல விஷயங்கள் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடும். ஆனால் கர்த்தரோ உன் மீதுள்ள என் உறுதியான அன்பு ஒருபோதும் மாறாது என்று கூறுகிறார். இது போன்ற உண்மையான அன்பை இந்த உலகில் நான் அனுபவிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். வீட்டில் எனக்கு அன்பே கிடைக்கவில்லை. என் பெற்றோர் என்னை கைவிட்டு விட்டனர், புறக்கணித்து விட்டனர். கணவர் என்னை தள்ளிவிட்டார். நண்பர்களை இழந்துவிட்டேன். நண்பர்களிடம் அன்பு கிடைக்கவில்லை என்றும், அன்பு இப்படியா இருக்க வேண்டும், இது போன்ற அன்பு எனக்கு வேண்டாம், நான் நானாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்றும் நீங்கள் கூறலாம். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் புண்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் வேதனையானது தேவ அன்பின் பிரதிபலிப்பல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பு உங்களை பின்தொடர்கிறது. நீங்கள் அவரை விட்டு பிரிந்து செல்ல முயற்சித்தால் அவர் தம்முடைய அன்பினால் உங்களை தம்மிடம் இழுக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள். அவருடைய நித்திய அன்பை அனுபவித்து மகிழுங்கள். இந்த வசனமானது சமாதானத்தின் உடன்படிக்கை குறித்தும் கூறுகிறது. நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியும் சமாதானத்தை நமக்குள் காத்து கொள்ளும்படியும் தேவனோர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்காக அவர் சிலுவையில் ஏற்கனவே தம்முடைய கிரியையை முடித்துவிட்டார். குற்றமற்றவரும் பாவமற்றவருமான அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியும் தண்டனைக்கு பதிலாக அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியும் தம்மை தாமே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்கு செய்தது மகத்துவமான காரியம். நம்முடைய அக்கிரமங்களுக்கான தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்து தமது சமாதானத்தை நமக்குள் தந்ததற்காக அவரது பாதத்தில் விழுந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? இயேசு சிலுவையில் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்திய மெய்யான தேவ அன்பை ஒரு கணம் நாம் உணர்ந்து அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, இந்த நிலைவரமான அன்பை பெற்று தேவனுடைய சமாதான உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்க உங்களை அழைக்கிறேன். அந்த உடன்படிக்கை எப்போதும் உங்களோடு இருக்கும். இயேசுவின் நாட்களில் அவருடைய சீஷர்கள் பலரும் அவரை விட்டு விலகி சென்று விட்டனர். இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டபோது அவர்களுக்கு அது கடினமாய் தோன்றியபடியால் எங்களுக்கு எதுவும் விளங்கவில்லை என்று அவரை விட்டு விலகி சென்றனர். ஆயினும் இயேசு தமது 12 சீஷர்களை பார்த்து, என் நண்பர்களே, நீங்களும் என்னை விட்டு விலகுவீர்களா என்று கேட்டார். கைவிடப்பட்ட ஜனங்களுடைய வேதனையை இயேசு அறிவார். அவர் அந்த பாதையின் வழியே கடந்து சென்றார். குடும்பத்தினர் மற்றும் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது உங்களை வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம்.
அல்லது நீங்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் என்னுடைய நித்திய அன்பு ஒருபோதும் மாறாது. கர்த்தர் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விடுவதை இயேசு கண்டார். இந்த விதவையின் கண்ணீரை பார்த்து இதன் பிறகு அந்த விதவைக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அறிந்து அவர் அந்த சவப்பெட்டியின் அருகே வந்து மரித்தவனை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்றார். வாலிபன் உடனே எழுந்து பேச ஆரம்பித்தான். அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவன் தாயிடம் ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, இதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பு. அதே தவறாத அன்போடு இயேசு கூறுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். என் அன்பு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உயிர்த்தெழச் செய்யும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உங்களை நேசிக்கும் அன்பான இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்று நான் தியானித்த வார்த்தையின்படி அடியேனை ஆசிர்வதியும். என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இழந்து நிற்கிறேன். உமது நித்திய அன்பின் மூலம் நான் இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். நான் இழந்த ஆரோக்கியத்தை எனக்கு திரும்ப தாரும். உமது அளவில்லா அன்பினால் என்னை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே, உமது ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். நான் பாவம் செய்துள்ளேன், தவறி இருக்கிறேன். என்னை தண்டிப்பதற்கு மாறாக நீர் தண்டனையை உம்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என் ஜீவனையும் என் ஆத்துமாவையும் இரட்சிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் என் இருதயத்திற்குள் வர வேண்டும் என்றும் வேண்டி என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வசனத்தில் வாக்கு பண்ணியுள்ளபடி என்னை அன்பாலும் சமாதானத்தாலும் நிரப்புவீராக. நான் இயேசுவின் மெய்யான அன்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்விலிருந்து எல்லா இருளையும் தயவாய் அகற்றி சமாதானத்தை அருளிச் செய்யும். என் வாழ்வில் உம்முடைய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்கிறேன். உம் சமாதானம் எப்போதும் என்னோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.